எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குற, எனக்கு முக்கியமாக ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குற விஷயத்தை பற்றி தாங்க பகிர்ந்துக்க போகிறேன். இவ்வளோ நாளாக நான் உங்களோட எனக்கு பிடித்த தமிழ் பாடல் வரிகள், தமிழ் படங்கள், அப்புறம் சில இலக்கிய விஷயங்கள், எனக்கு தமிழில் பிடித்தது, கவிதைகள், இந்த மாதிரிலாம் நான் உங்களோட பகிர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தமிழ் படம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேரை வச்சு தாங்க நான் ஆரம்பிக்க போகிறேன். அது பேருங்கிறதோட அது ஒரு டைட்டில். அது என்னன்னா சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் எனக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது சந்திரமுகி அப்படிங்கிற படம் 2005 தான் அது வெளில வருது. ஸோ ஐ திங்க் அப்போ எனக்கு 2006 தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை நான் டிவியில் பார்க்கும்பொழுது என் வயசு பசங்க பல பேர் அந்த படத்தை பார்த்து அரண்டு போயிருப்பானுங்க. அந்த ஒரு மிகப்பெரிய குரூப்பில் நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு தனியாக பாத்ரூம் போகிறதுக்கெலாம் பயந்துக்கிட்டு இருந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றி ரொம்ப பேசிட வேணாம், அப்புறம் அடுத்த 2-3 நாளைக்கும் தனியாக பாத்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ சந்திரமுகியை பற்றி நம்ம விட்டுருவோம். ஆனால் சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அவருடைய முதல் படம் நான் பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது சந்திரமுகி தான். அந்த படத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் நான் அந்த சூப்பர் ஸ்டார் என்ட்ரி அதில் எப்படி இருக்கோன்னா, அதில் அவர் ஒரு ஸ்டைலாக நடந்து வருவார். ஸோ அந்த ஸ்டைலாக நடக்கிறத எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இவன் சந்திரமுகிக்கே இப்படி பண்ணுறான், இவனுக்கெல்லாம் நம்ம படையப்பா பாஷாலாம் போட்டு காட்டினா என்னாவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீக்கெண்ட் ஒரு சிடி வாங்குறாங்கங்க. அந்த சிடியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பட கலெக்ஷன் இருக்கும். படையப்பா, பாஷா, அண்ணாமலை, அருணாச்சலம், முத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீடியில் எனக்கு அந்த வீக்கெண்ட் அவங்க முதல்ல போட்டு காட்டுற படம் படையப்பா. எனக்கு நடிகர் ரஜினிகாந்தா சந்திரமுகியில் அந்த மாஸ் எலிமெண்ட்டு, கிளாஸ் எலிமெண்ட்லாம் அவ்வளோ இல்லாமல் அறிமுகமாகிற ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக என் மனசில் நினைவு இருக்கிறது படையப்பா அப்படிங்கிற படத்து மூலமாக தாங்க. அதனால் எனக்கு எப்போதுமே ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் மூவினா படையப்பா தான். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்பொழுது அவரோட படத்தில் இப்போ இருக்கிற படத்துலலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் அவரோட கிளாசிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 5 படம் சொன்னேன்னு, அந்த அருணாச்சலம், அண்ணாமலை, முத்து, படைப்பா மாதிரி படத்துலலாம் ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் படனாலே ஒரு பாட்டில் ஒரு பாட்டுலேயோ 2 பாட்டுலேயோ ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ், நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்கங்க. அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகான தமிழில் அந்த பாடலாசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாகவும் எழுதியிருப்பாங்க. அதே நேரத்தில் அது ரொம்ப நல்ல கருத்துக்களாகவும் இருக்கும். அந்த மாதிரி படையப்பா அப்படிங்கிற படம் எனக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதுனால நான் அடிக்கடி சும்மா அதை பார்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த படத்தை பாடுறா அப்படின்னு சொல்லி போட்டு காட்டி நான் சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த படத்தில் வர ஒரு பாட்டு, அந்த பாட்டில் நான் ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் கவனித்தேன். அந்த ஒரு பாட்டை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தில் வர கிக்கு ஏறுதுங்கிற பாட்டுங்க. அந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு 4 லைன் முடிஞ்ச உடனே 5வது லைன்லேயே ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. வெறும் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. அவ்வளோதாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து எவ்வளோ அழகாக ஒரு பெரிய மெசேஜ் இதில் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது ரொம்ப காலமாக கவிஞர்கள், ஃபிலாசபிஸ்ட், சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் எல்லாருமே சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் நீ இருக்க போகிறது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள், பிறக்கும் போது நீ ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வரல, போகும்போதும் நீ ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அதுக்கு எதுக்குடா உனக்கு இவ்வளோ சீனு அப்படிங்கிற ஒரு கருத்து தாங்க நிறைய பேர் சொல்ல நினைக்கிறது. அது ரொம்ப அழகாக ஒரு பாடல் வடிவத்தில், வெறும் கம்பங்களி தின்னவனும் மண்ணில், தங்க பஷ்பம் தின்னவனும் மண்ணில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் இதுக்கு அடுத்து ரொம்ப அழகான ஒரு மோட்டிவேஷ்னலான லைன் வருங்க. முகத்தை தேர்ந்தெடுக்கும், நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுக்கும், இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில், அதை வென்று எடு. இப்போது எல்லாருலாம் திருக்குறளையோ இல்லை தமிழ் இலக்கியங்களையோ ஆத்திச்சுடியையோ இல்லை மற்ற ஃபிலாசபிஸ், ரூமி சொன்னது, நியச்சே சொன்னது, சினிகா சொன்னது அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டாங்கங்க. சினிமா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா
எல்லாருக்குமே அக்சசிபிளாக இருக்கிற ஒரு மீடியம், ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த சினிமாவில் வர பாட்டில் எவ்வளோ அழகாக கவித்துவத்தோட தமிழ் கவிஞர்கள் ஒரு மெசேஜையும் ஒரு மோட்டிவேஷனையும் கடத்திருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே நம்ம தமிழ் சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பெருமை இருக்குங்க. அந்த இடத்துல தான் நான் இன்னொரு விஷயம் ஒன்று யோசித்தேன். நான் ஒரு எபிசோடில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு கலைஞர்களை நடிகர்கள் அப்படிங்கிற ஃபில்டரோட பார்க்குறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பாடகர் இருக்கார், ஒரு நடிகர் இருக்கார், இல்லை இசையமைப்பாளர் இருக்காருன்னா அவர் படைத்த படைப்பை அவரை ஒரு படைப்பாளராக நம்ம ரசிக்கலாம். ஆனால் அந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஃபில்டரை கழட்டிட்டு இவரை ஒரு மனிதனாக ரசிக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் ஒரு படத்தில் இவ்வளோ ஒரு ஹீரோ நம்ம பார்க்குறோம், இவ்வளோ ஹைப் இருக்குது, அதுவும் தேட்டரில் எல்லோரும் விசில் அடிக்க பார்க்குறோன்னா ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம எல்லாருமே ரசிகர்கள் ஆகிடுவோம். அந்த மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அழகாக இவங்க பாடலில் அழகான தமிழ் மூலமாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணணுன்னு முயற்சி செஞ்சுருக்காங்கல்ல, அது ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம்னு நான் நம்புகிறேங்க. நான் நடிகர்களை தலைவர்களாக ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப எதிர்ப்பானவனாக தான் இருந்தேன். ஆனால் விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கர் மூச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ நடக்கும். அதில் ஒருத்தர் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் சங்கத்துலலாம் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் முன்னாடி அவங்களெல்லாம் எதிர்த்து வெட்டி பேசுகிறதுல ஒருத்தவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க, ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. ஆனால் ராகவேந்திரன் அப்படிங்கிற அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் இருக்கிற பேச்சாளர் அந்த சப்போர்ட் பண்ணி ஆதரித்து பேசணும். இவர் எப்படா பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஏன்னா எனக்கெலாம் என்னை பேச விட்டால் நிறைய பேசுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் எனக்கே நடிகர் சங்கம்லலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்கள பற்றி நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, இதுக்கு என்னடா பேச முடியும், ஐயோ அதுவும் ஏற்கனவே ஒருத்தவங்க இதுக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு பேசுகிறது என்னடா இருக்கும் அப்படின்னு எனக்கே தடுமாறுறதுனால, இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஆவலாக இருந்தேனா. அவரோட பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அவர் முதல் வரியை என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் பார்வையில் ரசிகன் என்பவன் திரையின் மேல் பாலை வார்ப்பவன், திரைக்கு பின்னால் பூவை வார்ப்பவன், குடும்பத் தொழிலை மறந்தவன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ரசிகன் என்பவன் குடும்பத் தொழிலை மறந்தவன் அல்ல, அவன் கரங்கள் லஞ்சம் வாங்க கூசும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் பேச்சை முடிக்க போகிற நேரத்தில் அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்பீச்சில் இன்னொரு விஷயம் சொன்னாருங்க. சாதிக்காய் ஒரு கூட்டம், சரக்குக்காய் ஒரு கூட்டம், நோட்டிற்காய் ஒரு கூட்டம், பணம் அதிகம் கொடுத்தால் நடக்கும் இடமாற்றம், அந்த பிரிவில் நாங்கள் வரமாட்டோம், இது தானாய் சேர்ந்த தனி கூட்டம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அவர் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல, ரசிகர்கள் அதாவது நடிகர்களை இல்லை கலைஞர்களை தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதராக ரசிக்கிறவங்க கூட அவ்வளோலாம் ஒன்றும் சிந்தனை இல்லாதவங்க இல்லை போல். ஏன்னா இப்போது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி தீவிரமான ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் படங்களில் சொல்லக்கூடிய சமூக சிந்தனைகளுடைய நல்ல சிந்தனைகளை முழுசாக உள்வாங்கிக்கிட்டு, என் தலைவன் சொல்லிட்டான்டா அதனால நான் இப்படி தாண்டா இருப்பேன், என்னோடய பிறப்பை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது, என்னோடய இறப்பை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் என் தலைவன் சொல்லியிருக்கான் என் வாழ்க்கை மட்டும் என் கையில், அதனால் அதை நான் வென்றெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த கோணத்துலேருந்து யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு நடிகரை கூட தனி மனிதராக ரசிக்கிறது அவ்வளோ தப்பு இல்லை போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அது எனக்கு பிடிக்கலனாலும், அது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னோடய தனிப்பட்ட கொள்கை இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட மதிக்கத்தக்க கூடியவங்க தான் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. இது என் மனசில் நடந்த ஒரு சின்ன டிபேட்டுங்க. அதாவது நடிகர்களை தனிப்பட்ட முறையில் தனி மனிதர்களாக தலைவராக ஏற்றுக்கிறது சரியா இல்லையா அப்படின்னு நானே எனக்குள்ளே நடத்திக்கிட்ட ஒரு டிபேட்டில் எனக்கு வந்த ஒரு சிந்தனை தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட பாட்டு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் என்னோட பகிர்ந்துக்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஸ்டார் என்ட்ரி சாங் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் ஃப்யூச்சர் எபிசோடில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வரவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.